ஒன்னு நாளாகமம் 15ஆம் அதிகாரம். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாபையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடி வர பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும், லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும், மெராரியின் புத்திரனான தங்கள் சகோதரரில் குசாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும், இவர்களோடு கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, தேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மத்தேயா, மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், எயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனேயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரியைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள்.
இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுகிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகளின் கைத்தாளங்களின் துணியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதை கண்டு அவனை எசேக்கியேல் 27 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூர்ண சௌந்தரியவதி என்கிறாய். கடல்களின் நடு மையத்திலே உன் தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். தேநீரிலிருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற் பலகைகளை செய்தார்கள். வாய் மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆற்று மரத்தால் உன் வாய் பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையல் உள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது. எலிசா தீவுகளின் இளநீளமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாயிருந்தது. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாயிருந்தார்கள். தீருவே, உன்னிடத்தில் இருந்த உன் சாஸ்திரிகள் உன் மாலுமிகளாயிருந்தார்கள். கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் சம்பத்து பார்க்கிறவர்களாயிருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் உன்னுடைய தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள். பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராய் இருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தளங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்ஷீஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யாவான், தூபால், மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். தேதான் புத்திரர் உன் வியாபாரிகளாயிருந்தார்கள். அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாக சேர்ந்தது. யானை தந்தங்களும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். ஈவரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள்.
தமஸ்குவின் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தமும் சகலவித பொருள்களின் திரட்சியின் நிமித்தமும் உன்னோட வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள். தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இரும்பையும் இலவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில் துறையில் விற்றார்கள். ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான ரத்தின கம்பளங்களை கேதாரின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். தேபா ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோட வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித ரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள். ஆறாம் கண்ணே ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் தேபாவின் வியாபாரிகளும் அசீரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளை இள நீல கட்டுகளும் விசித்திர தையல் ஆடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில் துறையில் தர்ஷீஷின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூர்ணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்துக் கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்ட காற்று உன்னை உடைத்து போட்டது. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சங்குகளும் உன் தொழில் துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் சமுத்திரத்திலே விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு ரெட்டுடுத்திக் கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமமான நகரம் உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவன்களாக்கினாய். நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில் துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாயிருப்பார்கள். சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய், இனி ஒரு போதும் இருக்க மாட்டாய். லூக்கா 24ஆம் அதிகாரம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலீலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில்
சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவரை சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் தங்கி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவர்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கு இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும்
தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து